ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆட்டம் கலர் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு சேனல் மிக்சர் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து க்ரீன், ரெட், ப்ளூ 3 இருக்கும். க்ரீனை வந்து ஃபுல்லாக 200 கொண்டு போயிருங்க. ரெட்டையும் ப்ளூவையும் -50க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அடுத்து ப்ளூ. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிறத வந்து லைட்டன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் வரும். அதில் லைட்டன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதுல்ல? அதுக்கப்புறம் திரும்பவும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் செலக்டிவ் கலர் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதில் போயிட்டு முதல் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாகவே -100 கொண்டு போயிருங்க. அதுக்கு அடுத்து உள்ளதை லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண கலர் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். எந்த லெவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு 35 கிட்ட வச்சுட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு திரும்பவும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் மட்டும் லைட்டாக லெவல் கூட்டிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எந்த லெவல் வேணும் நினைக்கிறோம் அந்த லெவலுக்கு கொண்டு போய்ட்டு நிப்பாட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.